ஹாய் கைஸ், நேற்று பார்த்தீங்கன்னா சண்டே அம்மா வீட்டில் தான் இருந்தோம். அம்மா வீட்டில் முன்னாடி போர்ட்டிகோல பார்த்தீங்கன்னா இந்த கத்தாழை செடி ஒன்று தொங்க விட்ருக்காங்க. அதில் வந்து எப்போவுமே குருவி கூடு கட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு டப்பா ஒன்று கட்டி விட்ருக்காங்க. அந்த குருவி வந்து கரெக்டாக முட்டை விடுற ஸ்டேஜில் வந்து அந்த கூட்டையெல்லாம் கரெக்ட் பண்ணி முட்டை விட்டு குஞ்சு உரிச்ச உடனே கூட்டிகிட்டு போயிருதுங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. மத்தியானம் லஞ்ச் வந்து நேற்று ஸ்பெஷல் சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். அதுவும் சிக்கன் இந்த நாட்டுக்கோழி வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த குட்டீஸுகளை சமாளிக்கவே முடியாதுங்க. ஒரு ஆள் ஒரு ஐட்டம் கேட்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு வச்சு வறுவல் வச்சா குட்டீஸ் கையிலே தொடமாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பீஸ் எடுத்து கிரேவி மாதிரி செஞ்சு பிரியாணி செஞ்சுருந்தோம். பிரியாணியும் தயிர் பச்சடியும் ஓகே, ஒரு ஆளுக்கு சிக்கன் கிரேவி. அது இல்லாமல் வெறும் தயிர் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு. இப்படி தான் நேற்று லஞ்சு வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பாவ செடி பார்த்திங்கன்னா தானாக முளைச்சிச்சுங்களாம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ காய் காய்ச்சிருச்சு அப்படின்னாங்க அம்மா. இதே விதை ஊனியிருந்தாங்கன்னா இந்தளவு காய்க்குமான்னு தெரியல. என்னோட பங்கும் இருந்துச்சு. கத்திரி செடியும் பார்த்திங்கன்னா 2-3 செடி இருக்குது. இதில் எவ்வளோ காய் அறுத்தோம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாங்களா.